இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மீது நேரடியாக குண்டு வீசுகிறது. அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாது என்பதால் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமான படைத்தளங்கள், மற்ற சொத்துகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்துகிறது ஈரான். சவுதி, கத்தார், அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஓமன் உள்ளிட்ட முக்கிய வளைகுடா நாடுகளை ஈரான் குண்டு வீசி தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று முன்தினம் டிவியில் பரபரப்பாக பேசிய ஈரான் அதிபர் பெஷஸ்கியான் பக்கத்தில் உள்ள சக முஸ்லிம் நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டார். இனி பக்கத்து நாடுகளை தாக்க மாட்டோம் என்றார். இதனால் வளைகுடா நாடுகளில் பெருமளவில் போர் பதற்றம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மன்னிப்பு கேட்ட மறுநாளே வளைகுடா நாடுகளை வளைத்து வளைத்து தாக்கிவிட்டது ஈரான். அதன்படி குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் விமான நிலையத்தின் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தன. குவைத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சமூக பாதுகாப்புக்கான பொது நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் பல மாடி கட்டடம் முழுதும் தீப்பற்றி எரிந்தது. பாதுகாப்பு கருதி இந்த அலுவலகம் மூடப்பட்டு அதன் சேவைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன. இந்த தாக்குதல் காரணமாக குவைத் தனது கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளது. இது தவிர ஈரானின் பல ட்ரோன் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாகவும் குவைத் ராணுவம் சொன்னது. அதேபோல் சவுதியில் அமெரிக்க ராணுவம் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளம் மற்றும் ஷைவா எண்ணெய் கிணறுகளை நோக்கி வந்த 3 ஏவுகணை மற்றும் 15க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தடுத்து அழித்துள்ளதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்தது. கத்தாரை நோக்கியும் ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. அங்கு ஏவப்பட்ட 12 ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை இடைமறித்து அழித்துவிட்டதாகவும், தவறவிட்ட சில ஏவுகணைகள் மக்கள் நடமாட்டமில்லாத பகுதிகளிலும் கடற்பகுதியிலும் விழுந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்தது. போர் துவங்கியதிலிருந்து இதுவரை 221 ஏவுகணைகள் மற்றும் 1300க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தடுத்ததாக எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. அதேபோல் பஹ்ரைனில் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியது. ஜுபைர் மாவட்டத்தில் உள்ள கடற்படை தளத்தில் அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு மீது நேற்று ஈரான் நேரடியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசியது. இந்த குண்டு வீச்சில் 21 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் ரேடார் வசதிகள், சேவை கட்டடங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு முனையங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டன. அமெரிக்காவின் 5வது படைப்பிரிவு என்பது பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் அரபிக்கடல் உட்பட 25 லட்சம் சதுர மைல் பரப்பளவிலான நீர்நிலைகளை கண்காணிக்கும் முக்கிய பிரிவாகும். அதேபோல் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்று பஹ்ரைனின் குடிநீர் தேவையில் பெரும் பகுதியை பூர்த்தி செய்யும் மிக முக்கிய உள்கட்டமைப்புகளில் ஒன்றான கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை சேதப்படுத்தியது. இது மக்களின் வாழ்வாதாரத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று பஹ்ரைன் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுவரை தங்கள் தலைநகர் மனாமா மீது வீசப்பட்ட 92 ஏவுகணைகள் மற்றும் 151 ட்ரோன்களை தடுத்ததாகவும் பஹ்ரைன் சொன்னது.